நாட்டின் 78வது சுதந்திர தினத்தையொட்டி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் மக்களுக்கு உரையாற்றிய அவர், மதச்சார்பற்ற சிவில் சட்டம் காலத்தின் தேவை என்று பேசியிருப்பது பெரும் கவனம் பெற்றிருக்கிறது. இந்தியாவில் குற்றவியல் சட்டங்களும் தண்டனை சட்டங்களும் அனைவருக்கும் பொதுவானவை. ஆனால் உரிமையியல் சட்டங்கள் எனப்படக்கூடிய சிவில் சட்டங்கள் மட்டும் சாதி, மத, இன ரீதியாக கலாச்சாரத்திற்கேற்ப மாறுபடும். பொது சிவில் சட்டம் என்றாலே நம்மில் பெரும்பாலானோரின் கவனம் இயல்பாகவே முஸ்லிம்களின் மீது குவிகிறது. ஆனால் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, சீக்கியர்கள், ஜெயின்கள் என்று ஒருவர் சார்ந்துள்ள மதத்திற்கேற்ப சிவில் சட்டங்கள் மாறுபடுகின்றன. உதாரணமாக, சீக்கியர்கள் அவர்கள் மதச்சட்டப்படி சுய பாதுகாப்பிற்காக எந்நேரமும் குருவாள் வைத்திருக்கலாம். காவல்துறை மற்றும் இராணுவத்தில் பணிபுரிந்தாலும் கூட அங்குள்ள விதிகளுக்கு மாறாக சீக்கியர்கள் தாடி வைக்கலாம். துறைசார் தொகுப்புக்கு மாற்றாக தலையில் டர்பன் வைத்துக் கொள்ளலாம் என்று அவர்களுக்கான தனிநபர் சட்டம் கூறுகிறது. இந்து மதத்திலும் சில வகையான தனி சிவில் சட்டங்கள் உள்ளன. இந்துக்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தால் வரி சலுகைகள் உண்டு. இந்துக்கள் குழந்தைகளை தத்தெடுக்கவும் ஜீவனாம்சம் பெறவும் தனி சட்டங்கள் உண்டு. இதை இந்து தத்து மற்றும் ஜீவனாம்சம் சட்டம் 1956 உறுதி செய்கிறது. அதாவது சொத்துரிமை, திருமணம், விவாகரத்து, வாரிசுரிமை போன்றவற்றை தீர்மானிக்கும் தனிநபர் சட்டங்கள் மாறுபட்ட கலாச்சார வளம் கொண்ட இந்தியாவில் சாதி, மதம், இனம் ரீதியாக மாறுபடும். இந்த வேறுபாடு கூடாது என்கிறது மத்தியில் ஆளும் பாஜக. குற்றவியல் மற்றும் தண்டனை சட்டங்களைப் போல உரிமையியல் சட்டங்களும் அனைவருக்கும் ஒரே மாதிரியானதாக இருக்க வேண்டும் என்று அக்கட்சி வாதிடுகிறது. அரசமைப்பு சட்டம் பிரிவு 44 குறிப்பிடும் பொது சிவில் சட்டம் பொதுவான மதம் சாராத பல்வேறு சமூக செயல்களுக்கு, குறிப்பாக இரு நபரிடையே ஒப்பந்தங்கள், சொத்து பரிமாற்றத்துக்கான சட்டங்கள், பணப்பரிமாற்ற ஆவணங்கள், கருவிகள் குறித்த சட்டங்களை இயற்றுவதற்கான அதிகாரத்தை வழங்குகிறதே தவிர மத வழக்கங்களுக்கானதல்ல. அதே நேரத்தில் 44வது பிரிவில் உள்ள அரசு கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாட்டில் இந்தியா முழுவதும் உள்ள குடிமக்கள் ஒரே மாதிரியான சிவில் உரிமைகளை பெற அரசு முயற்சி செய்யும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பொது சிவில் சட்டத்தை திணிப்பதற்கான எந்த ஒரு முயற்சியும் மத விஷயங்களில் அரசின் முரண்பாடாக கருதப்படலாம். மேலும் பல்வேறு மத சமூகங்களுக்கிடையில் ஆழமான பிளவுகளையும் சமூக அமைதியின்மையையும் உருவாக்கும் முயற்சியாகவே கருதப்படும். அரசியல் அமைப்பு சீர்குலைவை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நாட்டின் பன்முகத்தன்மைக்கு எதிரான பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர். இந்த நிலையில் 21வது இந்திய சட்ட ஆணையம் பொது சிவில் சட்டம் குறித்து ஆய்வு செய்தது. 2016ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி பொது சிவில் சட்டம் குறித்த கேள்விகளை முன்வைத்தது. அதில் தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் கருத்துக்களையும் அது கோரியிருந்தது. அதேபோன்று பொது கருத்து கோரும் அறிவிக்கைகள் 2018ஆம் ஆண்டு மார்ச் 19, மார்ச் 27, ஏப்ரல் 10 ஆகிய தேதிகளிலும் வெளியிடப்பட்டன. அவ்வாறு பெறப்பட்ட பதில்கள் அடிப்படையில் 21ஆம் சட்ட ஆணையம் குடும்ப சட்டங்களின் சீர்திருத்தம் என்ற தலைப்பில் அதே ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி ஆலோசனை கட்டுரையொன்றை வெளியிட்டது. கட்டுரை வெளியாகி 3 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்ட நிலையில் பொது சிவில் சட்டத்தின் முக்கியத்துவம் கருதியும் அதன் பின்னர் வெளிவந்த பல நீதிமன்ற உத்தரவுகளை கருத்தில் கொண்டும் 22வது இந்திய சட்ட ஆணையம் அந்த விஷயத்தை கையில் எடுத்துள்ளது. இந்த நிலையில்தான் செங்கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றிய பிரதமர் மோடி மீண்டும் பொது சிவில் சட்டம் குறித்து கூறியுள்ளார். ஏற்கனவே கடந்த மக்களவை தேர்தலின் போது பாஜக பொது சிவில் சட்டம் குறித்து வாக்குறுதி அளித்திருந்தது. இப்படி இருக்கையில் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய நரேந்திர மோடி பொது சிவில் சட்டம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் மீண்டும் விவாதித்து பல முறை உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. நாட்டின் பெரும் பகுதியினர் இதை நம்புகிறார்கள். அது உண்மையும் கூட. நம்முடைய சிவில் சட்டம் ஒரு வகுப்புவாத சிவில் சட்டமாகும். நாட்டில் மதச்சார்பற்ற சிவில் சட்டம் தேவை. இது காலத்தின் தேவையாக இருக்கிறது. பொது சிவில் சட்டம்தான் மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு இல்லாமல் இருக்கும் என்று கூறுகிறார். ஆனால் இதில் உள்ள சிக்கல்களை வரிசையாக பார்க்கலாம். இந்தியாவில் நிலவும் கலாச்சார பன்மை பொது சிவில் சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதில் பெரும் தடைக்கல்லாக முன்னிற்கிறது. மாநிலத்திற்கு மாநிலம், சமூகத்திற்கு சமூகம், மதத்திற்கு மதம் மாறுபட்டு நிற்பதால் பொது சிவில் சட்டத்தை வரைவதே சிக்கலாக இருக்கிறது. அரசியல் சாசனம் இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் விரும்பும் மதத்தை பின்பற்ற சுதந்திரம் வழங்குகிறது. ஆனால் பொது சிவில் சட்டம் அந்த உரிமைகளை பறித்துவிடுமோ என்ற அச்சம் நிலவுகிறது. பலதரப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் தனிநபர் சட்டங்களை விடுத்து மதச்சார்பற்ற பொதுவான சட்டங்களை ஏற்க தயாராக இல்லை.
ஒரு குழுவின் மரபுகள் மற்றும் பழக்க வழக்கங்களை மற்ற குழுக்களின் மீது திணிப்பது சரியாக இருக்காது. ஒவ்வொரு சமூகத்தின் தனிப்பட்ட கலாச்சாரத்திற்கு ஏற்ப உள்ள தனிநபர் சட்டங்களை அதன் சாரம் குறையாமல் பொது சிவில் சட்டத்தில் இடம்பெறச் செய்வது என்பது சிக்கலானது. ஒரு சமூகத்தின் மரபுகள், பழக்க வழக்கங்கள் பிற்போக்கானவை என்று தீர்மானிக்கும் அளவுகோல் எது? அடுத்தபடியாக, இந்திய சமூகத்தில் பெண்களை பலவீனப்படுத்தி பாலின ஏற்றத்தாழ்வு நிலவும் சூழலை பொது சிவில் சட்டம் ஒழிக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இத்தனை அம்சங்களையும் கணக்கில் கொண்டு ஆய்வு செய்து தீர்வு காணாமல் பொதுவாக பொது சிவில் சட்டம் என்று கூறுவது நாட்டில் மத ரீதியாக புதிய சர்ச்சையை உருவாக்கும் முயற்சியாகவே தெரிகிறது.